சின்ன ஃப்ராக்சர் ஆச்சுன்னா பிசியோதெரபிஸ்ட் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்ற கருத்து வந்து நிறைய பேருக்கு இருக்கு. பிசியோதெரபிஸ்ட் அப்படின்றனாலே இன்னும் யாருக்கும் இந்த புரிதல் இல்லை. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஆக்சுவலாக வந்து நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பல. ஃபிசியோ அப்படின்னாலே நம்ம ஃபிசியோனாலே ட்ரெயினர், மசாஜ் தெரபிஸ்ட் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக மசாஜ்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது எங்கதில். அது யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பாடங்கள் எங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லலாம் நாங்கள் படிப்போம். மசாஜ் தெரபிஸ்ட் மெயினாக செகண்ட் இயரில் நாங்கள் படிக்கிறக்கூடிய சப்ஜெக்ட். நாங்கள் வந்து மசாஜ் தெரபிஸ்ட் கிடையாது. அண்ட் மோரோவர் இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்படுற கைரோ ப்ராக்டிஸும் நாங்கள் கிடையாது. ஏன்னா எங்கள் சப்ஜெக்டில் கைரோவும் கிடையாது. ஆனால் ஹெச்எல்விஏன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது வந்து என்னென்னா உங்களோட ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் மொபிலைஸ் பண்ணுறதுல எண்ட் ரேஞ்சில் கொண்டு போய் பண்ணுறது ஹெச்எல்விஏன்னு சொல்லுவோம். ஹை வெலாசிட்டி லோ ஆம்ப்ளிடியூடுன்ற டெக்னிக்கை வந்து நாங்கள் பண்ணுறோம். அதோட எக்ஸ்ட்ரீம் அதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் கைரோ. கைரோவுக்கும் ஃபிசியோவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மசாஜுக்கும் ஃபிசியோவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கை கால் அமுக்கி விடுறவங்க தானே, மசாஜ் பண்ணுறவங்க தானே, சொடக்கு எடுக்கிறவங்க தானேன்னு முதல்ல ஒரு புரிதல் இருக்குது பொதுமக்களிடம். அந்த பொதுமக்கள்கிட்ட இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதனால அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு.